டன்ஸ்டன் புதிய பட நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வெற்றி படங்களை தயாரிக்கணும். இப்போது தமிழ்நாட்டில் உள்ளவங்க படம் தயாரிக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு. அதான் ஒன்று. அதாவது தமிழ் பட நேசன், தமிழ் பட ஆர்வலர் அப்படின்னா அவர் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க தயாரிக்க முடியாத சூழ்நிலையில் லண்டன்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் தயாரிக்கணும்னு முயற்சி பண்ணுறாருன்னா அது ஒரு பெரிய பாராட்டுதற்குரிய ஒரு விஷயம். அவரே ஹீரோ தான் இருக்கார். ஏன்னா தாடி வச்சுருக்காரு, கண்ணாடி போட்டுருக்காரு, எல்லாம் வளர்த்தியாகவும் இருக்கார். ஏன்னா சமீபத்தில் வந்த ஹீரோக்களை விட அவர் அழகாக இருக்கார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கு தோதான கதைகளை தேடிட்டு இருக்கார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் பூஜை போட்டுற அன்றைக்கி ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல சார், முதல்ல நான் கதையை தேடுறேன் அப்படின்னார். அதுவே ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கான அடிப்படைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய இது வந்து கதைகள் இல்லாமல் தான் வருது. நம்ம சமீபத்தில் இங்கே பத்திரிகையாளர் நிறைய பேர் இருக்கீங்க. கடைசி 10 நிமிஷம் அந்த மட்டும்தான் கதை இருக்குது. இந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் கதை இருக்குது. மீதி எல்லாம் ரீல் விட்டுறாங்க. அது அப்படி தான் இருக்குது. வேறு ஏன்னா கதைகள் இல்லை. அதாவது கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு 4 பேர்ட்டு இருந்தது போய் ஒட்டுமொத்தமாகி ஒளிப்பதிவும் நானே, பிஆர்ஓ எல்லாம் நானேங்கிற மாதிரி குடும்ப படமாயிருது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் ஒரு நல்ல தரமான படத்தை டன்ஸ்டன் மூவிஸ் எடுப்பார்கள் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அவரே நமஸ்காரம். ஸ்மிதா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு இந்த ஓப்பனிங்கில் நான் கலந்துக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பட பூஜை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் சார். ஸோ துஷன் சார் வெரி ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் லெஜண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து நல்ல மூவியை எடுத்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டன்ஸ்டன் இன்டர்நேஷ்னல் திரைப்பட நிறுவனம் வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிறுவனம் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவும் எடுக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்னும் பல வெற்றி படங்களை எடுக்கட்டும், பல பேருக்கு வேலை தரட்டும், பல நல்ல சினிமாக்களை எடுத்து சமூகத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த நிறுவனமும் என் தம்பியும் இருக்கணும்னு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ் பற்று, அதை விட சினிமாவை நேசிச்சு, சினிமா மேலே ஒரு காதல், லவ், ஒரு வியாபார புத்தி இல்லாமல் கலை பக்தியோடு இங்கே வந்திருக்கிறாரு. நம்ம பைலவானன் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட் கேட்டேன், டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் யாருமே ஃபிக்ஸ் பண்ணல, முதல்ல கதை தேடி இருக்கோம் நாங்கள். அதுவே முதல் வெற்றி. ஏன்னா ஒரு ஆசைக்கு நமக்கு படம் பண்ணணும்னு ஏதோ ஒரு கதையை ரெடி பண்ணி பூஜை போடாமல் நல்ல ஆஃபீஸ் போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் கதையை தேடுறாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். அப்போ வந்து கதையை நம்பி தான் படம் எடுக்கிறாங்கிறது இங்கே உறுதியாகிடுது. அப்போ நல்ல கதைங்கும்போது ஆட்டோமேட்டிக் கண்டிப்பாக நல்ல கதை தேர்வு செய்வாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி உள்ள சினிமாவில் கதை தான் இல்லை. இன்றைக்கி ஏதோ கதை சொல்கிறவங்களுக்கு திரைக்கதையும் இல்லை, கதையும் இல்லை. மக்கள் புது படங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னா, சில சிறிய படங்கள் போய் பார்த்து அவங்க நொந்துறாங்க. அப்போ சரியான ஒரு தொழில் தெரிஞ்ச ஒரு இயக்குனர், கதை அறிவு உள்ள இயக்குனர், திரைப்படத்துக்கு முக்கியமானது கதையை விட திரைக்கதை. இன்றைக்கி நிறைய பயணம் சொல்லும்போது கிளைமேக்ஸ் தான் கதையாக இருக்குது. அப்படிங்கும்போது அது முன்னால் திரைக்கதை இல்லை தான். திரைக்கதை சரியாக இருக்கணும். நிறைய பேருக்கு திரைக்கதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம துஷ்சந்துட்டு அதை கேட்டுக்கிறேன், நல்ல கதை தேர்விடுங்க. சமீபத்தில் எல்லோரும் பயமுறுத்துனாங்க, சின்ன படங்கள்லாம் ஓடுறதுலன்ட்டு. அதெல்லாம் பயப்படாதீங்க. சிறை நல்லா ஓடிருக்கு, ஆண்பாவம் பொல்லாதது நல்லா ஓடிருக்கு, முன்னாடி குடும்பஸ்தன் எல்லா சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பெரிய படங்கள் தான் வியாபாரத்தில் வசூலில் கொஞ்சம் தடுமாறி இருக்க தவிர, சிறிய படங்கள் நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. 2-3 வருஷத்தில் அதுக்கு நிறைய படங்கள் உதாரணம். அது மாதிரி கதையில் நீங்கள் துஷ்சந்த் தேர்ந்தெடுப்பார். ஆமாம், இப்போ சிறையெல்லாம் பார்த்தா அதில் கதாநாயகன் வந்து அந்த கதைக்கு தேவையான ஒரு முகம், அந்த கதைக்கு சார்ந்த ஒரு உருவம் அதில் இருக்குது. அதுதான் படத்தில் முதல் வெற்றி காரணம். இவ்வளோக்கும் பிடிச்சோட பையன்தான்,
ஆனால் ப்ரொடியூசர் வந்து தன் பையனுக்காக பில்டப் அதெல்லாம் இல்லாமல் இந்த கதைக்காக தன் பையனை அதில் பொறுத்துனாங்க. அதே மாதிரி நம்ம துஷ்யந்த் அவர்களும் உங்களுக்கு ஏற்ற கதை இல்லைன்னா கதைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். இன்றைக்குள்ள ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நல்ல சிறந்த கதையை கண்டிப்பாக வரவுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் நல்ல கதையை தேர்ந்தெடுக்க அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் கதையை இனிமேல் தான் நாங்கள் கேட்க போகிறோம், இனிமேல் தான் செலக்ட் பண்ண போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்து நீங்கள் தொடர்ந்து தமிழ் திரைகளில் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும். உங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர் படம் பண்ணும்போது தான் சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞருக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். பெரிய பெரிய பேனர்லாம் பண்ணும்போது பெரிய பெரிய கேமராமேன் பெரிய பெரிய மியூசிக் அப்படி போயிடுவாங்க. உங்களை மாதிரி படம் பண்ணும்போது தான் சின்ன சின்ன டெக்னீஷியனுக்குலாம் ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் உங்களை வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடையணும். வெற்றி 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 ஜெயிப்போம்.